தொகுத்த வகைப்படுறத அது பழமொழி நாங்கள் வந்து இப்போ அன்றாட ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி செய்யணும் அப்படின்னு நாம வந்து எழுதுறது யாரு 3 ரூபாய் அதை அப்படின்றது பழமொழி ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி என்னது 400 கருத்துக்கள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கு. இதில் ஒவ்வொரு பாடல்கள் என்னது ஒவ்வொரு அறிவுரை வழங்குற மாதிரி இருக்கு. அது என்னது வாழ்க்கைக்கு தேவையான பிடிக்காது அப்படின்றது. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ எது ஒன்றாலும் நம்ம கேட்டாதான் என்ன பண்ணும் கிடைக்கும் அப்படின்றது. என்ன பண்ணும் கிடைக்கும் அப்படின்றது. என்ன பேசிட்டே இருக்கீங்க? என்ன பிரச்சனை? ஏன் நீங்க எப்பயும் கேர்ள்ஸ் கூட உட்காந்து கவனிக்காம ஏன் எப்பயுமே வந்து பாய்ஸ் கூட உட்கார மாட்டியா? கேர்ள்ஸ் கூட பாய்ஸ் கூட வந்து உட்கார மாட்டியா? உனக்கு வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? என்ன பிரச்சனை வந்து ஏன் அப்படி கேள்வி பண்ணிட்டு இருக்க? போதும் இது என்ன பண்ணும் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து தொகுத்து வழங்குறதுக்கு என்ன பண்ணும் சோறு அப்படி இருந்தாலும் அது ஒரு ஆண்களும் பாலியல் சீண்டலால் பாதிக்கப்படுகிறார்கள். பலர் இதனை வெளிப்படையாக பேச விரும்பவில்லை. ஆனால் அது ஒரு வேதனையான உண்மை. ஆண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுவது பலரின் வாழ்க்கையில் மறைக்கப்பட்டிருக்கும் ஒரு கடுமையான பரிதாபம். இந்த சோதனைக்கு எதிராக அவர்கள் பேசுவது கடினமாக இருக்கின்றது. ஏனென்றால் அது சமூகத்தில் பெரும் ஸ்டிக்மா மற்றும் தவறான புரிதல்களை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் இவை தவிர்க்க முடியாத உண்மைகள். பாதிக்கப்பட்ட ஆண்கள் தங்களின் மனதை வெளிப்படுத்த முடியாமல் உணர்ச்சி மிக்க ஒரு தனிமையை அனுபவிக்கின்றனர். அவர்களுக்கான உதவியும் ஆதரவும் மிகவும் அவசியம். இப்போது நாம் இந்த பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிக்க வேண்டும். இதுவே நமது சமூகத்தில் ஒரு உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் முன்னேற்றமாக இருக்கும்.